சமூக ஊடகங்களில் உணர்ச்சியை தூண்டிவிட்டது, அவமதிப்பு அல்லது அச்சுறுத்தல்கள் அடங்கிய கருத்துக்களை பதிவு செய்தது தொடர்பாக 7 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவற்றில் பெரும்பாலானவை நாட்டு தலைவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டவை என புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்திருக்கிறார். டிக்டாக் மற்றும் பேஸ்புக்கில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 5 வரை அக்குற்றங்கள் புரியப்பட்டுள்ளன. அரசாங்கத்தையும் நாட்டு தலைவர்களையும் குறிவைத்து டிக்டாக்கில் பதிவுகள் அல்லது கருத்துகள் பதிவிடப்பட்டதாக 6 புகார்களும் பெட்ரோல் மானியம் தொடர்பில் 1 புகாரும் பதிவாகியுள்ளது. தேச நிந்தனை அம்சங்கள் மற்றும் சில தரப்புக்கு எதிரான அவதூறு பதிவுகளும் அவற்றில் அடங்கும். இதையடுத்து மேல் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக 1 முதல் 3 நாட்கள் வரை அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த 7 40 வயதுடைய நபருக்கு போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பான 19 குற்றப்பதிவுகள் இருப்பதும் 60 வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் 2012 அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டதாக குமார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்தி மக்களை தூண்டிவிடுவது, அச்சுறுத்தல்கள் அல்லது அவமதிப்புகள் அல்லது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்துவது போன்ற செயல்கள் கூடாது என்றும் குமார் பொதுமக்களை எச்சரித்தார். இது போன்ற செயல்களை செய்யும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com.